போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி. என் அன்பு குழந்தையே, இதை இறுதி வரை கேட்டுவிட்டு சந்தோஷமாக இரு. உன் மனம் குளிரச் செய்யும் ஒன்று, உன் மனைவி வந்து சேரும் நேரம் இது. உனக்கான நல்ல காலம் ஆரம்பிக்கப் போகிறது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ உயரப் போகிறாய். கீழே விழுந்து இருந்த காலங்கள் எல்லாம் மாறி எழுந்து நின்று பிரகாசிக்கப் போகிறாய். உன் துக்கங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சந்தோஷமாக மாறும். நீ விரும்பியபடி இனி உனக்கு எல்லாம் நடக்கும். உன் வாழ்க்கையில் நீ வேண்டும் அனைத்தும் வளங்களும் அடுத்தடுத்து நானே தருவது. நீ விரும்பியவை எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். ஒவ்வொரு படியாக மேலே முன்னேறி செல்லப் போகிறாய். உன் பிரச்சனைகளை அனைத்தையும் கூடிய விரைவில் முடிவிற்கு வர வெற்றியோடு பயணித்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு முறையும் நான் ஏமாந்து கொண்டு இருக்கிறேன். என் வெகுளித்தனத்தை இரக்க குணத்தையும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் என் பொன் பொருள் பணம் என அனைத்தையும் இழந்துவிட்டேன் என்று புலம்புகிறாய் அல்லவா? என் தங்கமே, இரக்க குணமுடையவர்கள் மனிதர்களிடம் தோற்று போகலாம், ஆனால் இறைவனிடம் என்றென்றும் தோற்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் இறைவனின் பிள்ளை. அதிகமாக இறைவனின் எல்லை தன் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண நேரமும் இறைவன் உன் துணைவனாக வைத்து கொண்டு செயல்படு. இதன் மூலம் உன் வாழ்க்கை அழகாக மாறுவதை நீயே காண முடியும். உன்னை சுற்றி உள்ள மனிதர்களை பற்றி புரிந்து கொண்டாயல்லவா? அவர்கள் செய்த செயலையெல்லாம் அறிந்து கொண்டாயல்லவா? அதை அப்படியே விட்டுவிடு. அதை அப்படியே மன்னித்து விடு. எந்த எதிர்வினைகளையும் ஆற்றாதே. உன் கடமையை நீ கருத்தாக செய்து வா. இனி யாரையும் நம்ப வேண்டாம். யாரையும் நம்பவும் தெளிவாக முடிவெடுத்து உனக்கு துரோகம் செய்திருந்தாலும் சதி இருந்தாலும் அவர்களுக்கு நீ எந்த தேவையிலும் அவர்களுக்கு இடம் கொடுக்காதே. யார் யார் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கையுடையவர்கள். நீயும் தர்மத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை விட்டு விலகிவிடு. அவர்கள் விதைத்த வினையை அவர்கள் அறுவடை செய்வார்கள். கோபுரத்தின் மீதே நிற்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நீ முயல்கிறாய். அப்புறமாக அக்கம் முயன்று கொண்டு இருக்கிறாய். நிச்சயம் ஒரு நாள் உன்னை கோபுரமாக்கி அலங்கரிப்பேன். வாழ்வில் உனக்கான தேடல் நிச்சயம் கிடைக்கும். அதற்காக நான் உன்னோடு துணை நின்று கொண்டே இருப்பேன். இப்போது நீ ஒரு நல்ல முடிவிற்காக காத்திருக்கிறாய். சாதகமாக எல்லாம் நடக்குமா அல்லது பாதகமாக ஏதாவது நடக்குமா என உனக்கு தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டு இருக்கிறாய். ஏனென்றால் பயத்துடனே காத்திருக்கிறாய். என் தங்கமே, நீ விரும்பிய முடிவுதான் விரைவில் நினைத்தது போல நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும். கவலையை விட்டுவிட்டு முன்னேறி நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் வாழ்வை வளமாக்கும். உன் வீட்டில் இப்போது சுபகாரியம் நடக்குமா என கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். சர்வ நிச்சயமாக உன் ஆசை நிறைவேறும். மகளை, இந்த முருகனின் ஆசையோடு நிச்சயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு முயற்சி செய். இது உனக்கான காலம், உனக்கான நேரம். இது இப்போது நீ எது செய்தாலும் அது வெற்றியில் முடியும். உன் முயற்சிகள் எல்லாம் உனக்கு ஜெயத்தை தரும். நீ காத்து கொண்டு இருக்கும் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். என்னுடைய உறவான உன் மனம் உடையும்படி எந்த நிகழ்வும் நடக்காது. உன் வாழ்வில் தான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வில் மிக பிரகாசமாக இருக்கும். நீ நினைப்பது எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அவையெல்லாம் நடக்கும் என்று நீ முதலில் நம்ப வேண்டும். நீ எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு நாள் உண்மையாகவே பலித்துவிடும். மகளே, நீ சொல்லும் வார்த்தைகள்தான் உன் வாழ்வில் பலிக்கக்கூடும். எனவே நம்பிக்கையுடன் நேர்மையான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இரு. அது ஒரு நாளும் நிஜமாகும். உன் நேர்மையான செயலுக்கு உழைப்பிற்குமான பலன்கள் என்றுமே வீணாகாது. நிம்மதியாக வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும்.
நீ நினைத்து எல்லாம் நடக்கும். எதை நினைத்தும் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென்று தாழ்ந்து போகும் பொழுது நீ எப்பொழுதும் வீழமாட்டாய். அது அவர்கள் செய்த கரும வினை அவர்களைத்தான் தொந்தரவு செய்யும் என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. பார்த்தும் பயப்படாதே. நீ ஆசைப்பட்ட அனைத்து முடிவுகளிலும் நம்பிக்கையாக இரு. அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. உனது கரங்கள் கால்கள் திடப்படுத்தப்படும். நீ என் அரவணைப்பில் பாதுகாப்பாக இருக்கிறாய். நான் உன் அரணாக இருக்கிறேன். எனவே எந்த சூழ்நிலையிலும் இதை பார்த்து நீ கலங்காதே. தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே. செல்லமே, அவர்களுக்கு தெரியாது என் பிள்ளை கை தூக்கிவிட உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்று. ஆனால் உனக்கு தெரியும் அல்லவா, நான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதை உனக்கு தெரியும் அல்லவா. எதற்காகவும் கவலைப்படாதே. வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடைகளும் நிரந்தரமாக இருக்காது. அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலும். உன் மனம் தைரியத்தை உன்னால் இது முடித்துவிடும். உன்னால் எதுவும் முடியும், முன்னால் எதையும் செய்துவிட முடியும் என்று நீ நினைத்த அனைத்து விஷயங்களையும் நீயே செய்து முடிக்கப் போகிறாய். அதற்கான காலமும் நீ தொட்டுவிட்டாய். லட்சியம் வெற்றியை நோக்கி செல்லும் அம்பு போன்றது. அம்பு ஒருபோதும் திசை மாறி செல்லாது அல்லவா. அதே போலத்தான் உன் லட்சியமும். நீ நினைத்ததை அடைவாய். நீ எதை நோக்கி முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயோ அதை நீ வென்று விடுவாய். அதற்கு அறிகுறிதான் இது. உன் சந்தோஷத்தை என் சந்தோஷமாக கருதுவாய். உன் அழுகை என் கண்ணீரும், உன் சண்டையில் என் மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் நிச்சயம் இருக்கிறது. அடம்பிடிக்கும் போது நல்லது கெட்டது எது என்பதை தெரிய வைக்க வேண்டும். உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பொறுப்புடன் ஒரு தகப்பனாக எனக்கு என்னுடைய உரிமைகள் அனைத்தும் இருக்கிறது. அதைத்தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் நீ என் மேல் நம்பிக்கை இல்லாமல் அழுது கொண்டு குழம்பிக் கொண்டும் இருக்கிறாய். எனக்கு முன்போல் சிறு கோபங்கள் உன்மீது இருந்தது. ஆனால் இப்பொழுது எந்த கோபமும் உன்மேல் வந்துவிடாது. நிச்சயமாக அது உன்னை மாற்ற வேண்டும். இப்பொழுதே உன்னை தூண்டில் இல்லத்திற்கேள் வந்துவிட்டேன். உன் வாசலிலே காத்து கொண்டு இருக்கிறேன். உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்து செல்ல உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன் வீட்டில் நான் இப்பொழுது வந்து விட்டேன். நான் எப்படி நகர்வேன்? இதோ இப்பொழுது தேடி வந்திருக்கிறேனே. இனி ஒவ்வொரு நொடியும் உன் காணொளிகள் இருக்க போகிறது. நீ என் மேல் கொண்ட அன்பிற்கு பக்திற்கு பரிசாக நான் என் துணையை உனக்கு நிரந்தரமாக போகிறேன். நீ என்னிடம் வேண்டியது உனக்கு தர நான் இப்பொழுது தயாராகிவிட்டேன். உன்னை நான் செதுக்கப் போகிறேன். இனிமேல் எதையும் விரும்பினாலும் அதை நீயே பெற்றுக்கொள் அளவிற்கு உன்னை நான் உருவாக்கப் போகிறேன். ஏனெனில் சர்வ நிச்சயமாக என்னுடைய சக்தியை வாய்ந்த இந்த முருகனின் அன்பு உன்னாலும் எல்லா சுகமும் உனக்கு கிடைக்கப் போகிறது. என்னுடைய விசுவாசங்கள் என்று எதுவும் இல்லை. இதோ என்று நீயும் நானும் கைகோர்த்து விட்டோம். கைகளுக்கு வெற்றியை கிட்டும். நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். யாரும் இருக்க பயமேன் என்று எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இரு. சந்தோஷமாக இரு. என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உண்டு. கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.